அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் தௌஹீது கொள்கையினை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தற்பொழுது பிஆர் பட்டினம் பகுதியிலே பெண்கள் பயான் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அழகிய நேரத்திலே தொழுகையை நிலைநாட்டுவோம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு உள்ளது. பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே கோடான கோடி மனிதர்களை படைத்து அவர்களுக்கு உண்டான ஒவ்வொரு விதமான தேவைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இப்பேற்பட்ட நிலையில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களிலே இறைவன் நம்மை தேர்வு செய்து அல்லாஹ்வினுடைய உண்மை மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினை இறைவன் நமக்கு பேர் அருள்கொடையாக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நாமெல்லாம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ விதமான மக்கள் இந்த இஸ்லாம் கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே தன்னை அங்கீகரிக்காதவர்களாக நாளை மறுமையிலே எந்த இஸ்லாம் மட்டும் அல்லாஹ்விடத்திலே ஏற்கப்படுமோ அப்பேற்பட்ட கொள்கையில் இருந்து இல்லாதவர்களாக, அப்பேற்பட்ட மார்க்கம் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் அத்தனை கோடான கோடி மனிதர்களுக்கு மத்தியிலே நம்மை தேர்வு செய்து இறைவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு முஸ்லிம்களுமே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கால அவகாசங்களை, நேர காலங்களை முறையாக பயன்படுத்தி இஸ்லாம் நமக்கு என்னவெல்லாம் சொல்லி தந்திருக்கிறதோ, இஸ்லாம் நமக்கு எப்படியான சித்தாந்தங்களையும் வழிமுறைகளையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அதன் பிரகாரம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறைகளையுமே நகர்த்தி செல்லக்கூடிய மக்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி வாழுகிற பொழுதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நாம் எந்த இன்னொரு மறு உலக வாழ்க்கையை நம்பி இருக்கிறோமோ அப்பேற்பட்ட மறுமையில நாம் என்ன செய்ய முடியும்? நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, நாம் ஆசைப்படக்கூடிய, நாம் விரும்பக்கூடிய, நாம் நேசிக்கக்கூடிய அந்த சுவனத்தை என்ன செய்ய முடியும்? நம்மால் அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஒருவேளை நாம் அந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் செயல்படவில்லை என்று சொன்னால், அந்த இஸ்லாத்தின் பிரகாரம் நம்முடைய காரியங்களை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பெரிய நஷ்டவாதிகளாக, நரகவாதிகளாக போகக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும். அப்ப நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால்
இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன கட்டளையிட்டு இருக்கிறதோ அதன் பிரகாரம் தான் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கும். இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம் என்பது ஒரு அரபி வார்த்தை. இந்த இஸ்லாம்னா என்ன சித்தாந்தத்துக்குள்ள, என்ன வழிமுறைக்குள்ள வருகிறது, இஸ்லாம் என்னென்ன சொல்லி தருகிறது என்பதை என்ன செய்யணும், முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கோம். பொதுவாகவே இஸ்லாத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு விதமான கட்டளைகளை என்ன செய்வான், நமக்கு திருமறை குர்ஆன் மூலமாக இட்டிருக்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள், பல விஷயங்களை பல கட்டளைகளை சொல் செயல் அங்கீகாரத்தின் மூலமாக என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பல கட்டளைகள் பல்வேறு விதமான சட்டதிட்டங்கள் இருந்தாலும் சில குறிப்பிட்ட கட்டாய கடமையான காரியங்களை என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம் இணைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம்னா என்ன, இஸ்லாத்தின் மீதான கடமைகள் என்ன என்பதை என்ன செய்யறாங்க, ஒரே ஒரு செய்தியின் மூலமாக உணர்த்துகிறார்கள். புனியல் இஸ்லாமோ அலா ஹம்சின், இஸ்லாம் என்பது 5 காரியங்கள் மீது 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டு உள்ளது. அந்த 5 தூண்கள் என்னென்ன நபிகள் நாயகம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஷஹாதத்து அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி சாட்சி சொல்லுவது. அதே மாதிரி இந்த முஹம்மது என்பவர் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறார் என்று நாம் சாட்சி சொல்லுவது. அல்லாஹ்வை கடவுளாக முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகத்தை நம் மார்க்க வழிமுறைகளை கற்றுத்தரக்கூடிய மார்க்க வழிமுறைகளை எப்படி செய்ய வேண்டுமோ அதற்கு வழிகாட்டியாக ஒரு ஆசிரியராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், முதற்கட்டமாக நம்ப வேண்டும் என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய முதல் கடமையாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். நாம் ஒரு முஸ்லிமா இருக்கிறோம், தன்னை ஒரு முஸ்லிமாக இந்த சமூகத்துக்கு மத்தியிலே அடையாளப்படுத்துகிறோம். அந்த அடையாளம் என்பது பெயரளவில் இருந்து விடக்கூடாது. என்னுடைய பெயர் அப்துல் ரஹ்மான், என்னுடைய பெயர் அப்துல்லா, அதனால் நான் முஸ்லீம் அப்படி இருந்து விடக்கூடாது. என்னுடைய பெயர் ஃபாத்திமா, என்னுடைய பெயர் ஆமினா, என்னுடைய பெயர் ஹதீஜா, இதனால் நான் இந்த ஊருக்கு மத்தியிலே முஸ்லிமாக இருக்கிறேன் அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாக இருந்து விடக்கூடாது. இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன, நாம முதல்ல அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்டு தூதரை பின்பற்றுவதாக என்ன செய்ய வேண்டும், அதிலே முதலில் உறுதி கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது கடமையாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், வ இகாமிஸ் ஸலாத்தி, தொழுகையினை நிலைநிறுத்துவது, வ ஈதாஇ ஸகாத்தி, ஸகாத்தை கொடுப்பது, வல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, வ ஸௌமி ரமதான், ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பது என்று சொல்லி என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இஸ்லாத்தினுடைய 5 முக்கிய கடமைகளை என்ன பண்றாங்க, நமக்கு ஒரே ஒரு செய்தியில பாடம் நடத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்ப இந்த இஸ்லாத்தினுடைய பல கட்டளைகள் இருக்கிறது. இதுல நோன்பு வைக்க சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், ஹஜ் செய்வதை குறிப்பிட்டு காட்டுறாங்க. பொருளாதாரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அவருக்கு இருக்கிற பொழுது அவர் குறிப்பிட்ட சதவீதத்தை என்ன செய்யணும், ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் என்ன செய்கிறது, நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இல்லையா. அப்ப இது மாதிரி இறைவன் பல்வேறு விதமான கட்டளைகள் நமக்கு சொல்லி காட்டும். இதுல மிக முக்கியமாக ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தொழுகை நிலைநிறுத்தக்கூடிய காரியத்தை முதன்மையான காரியமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஜக்காத் ஒருத்தர் கொடுக்கணும்னா அவர்கிட்ட பொருளாதாரம் இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்க முடியும். அல்ல ஏழைட்ட போய் ஜக்காத்து கேட்க போறானா, கேட்க மாட்டான். அவனே வறுமையில இருக்கிறான், அவனே ஏழ்மையாக இருக்கிறான், அவன் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியே இல்லாத பொழுது அல்லாஹ் அது குறித்து நாளை மறுமையில விசாரிப்பானா, விசாரிக்க மாட்டான். ஒரு ரமலானுடைய மாதத்தை ஒருவர் அடைகிறார், அவர் நோயாளியாக இருக்கிறாரு, நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறாரு. இப்ப அவர் நோன்பு வைக்க முடியுமா? அந்த காலகட்டத்துல நோன்பு வைக்க முடியாது. அல்லாஹ் சலுகை கொடுக்கிறான், நீ நோயாளியாகவோ பயணியாகவோ இருந்தால் என்று சொன்னால் வேறு நாள்ல என்ன செஞ்சுக்க, நீ எத்தனை நோன்பை விட்டு இருக்கிறாயோ அதை கணக்குல வச்சு நீ வச்சிரு. இதை அல்லாஹ் என்ன பண்றான், நமக்கு குறிப்பிட்டு காட்டுறான். இதை நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது.
அதே மாதிரி நமக்கு பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல லட்சங்களை செலவு செஞ்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும். அப்பேற்பட்ட சூழல் இருக்கும் போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு எல்லைகள் வரையறைகள் இருக்கிறது. ஆனா தொழுகையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன செய்யல, நீ எந்த நேரத்திலையும் தொழுகையை விடலாம், இந்தந்த நேரத்தில் தொழுகை என்ன செய்யலாம், உனக்கு தொழுகை உன் மீது கடமை கிடையாது, நீ வைக்க வேண்டாம், அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லவே கிடையாது. எங்கே இருந்தாலும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். டிராவலிங்ல இருந்தாலும் கூட அந்த தொழுகை இஸ்லாம் என்ன செய்கிறது, சலுகை காட்டுகிறதை தவிர நீ தொழ வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லல. பயணத்துல இருக்கிற நீ என்ன செய்யலாம், லுகரையும் அசரையும் லுகருடைய நேரத்திலோ அல்லது அசருடைய நேரத்திலோ கஸ்ரு பண்ணி ஜமு பண்ணி சேர்த்தும் குறைத்தும் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். மகரிபு இஷா ஒண்ணு மகரிபுடைய நேரத்துல மகரிபு இஷாவையும் பயணத்துல இருக்கிறேன்னு சொன்னா அல்லது வெளியூர்கள்ல இருக்கிற பொழுது குறிப்பிட்ட எல்லை தாண்டி விட்டதற்கு பின்னாடி என்ன செய்யலாம், ஜம்மு கசர் பண்ணிக்கலாம். இப்படி என்ன செய்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அந்த தொழுகையில சலுகையை காட்டுகிறது. அதே மாதிரி நீங்க உங்களால நின்று தொழ முடியாத பொழுது அமர்ந்து கொண்டு தொழுங்கள், இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அமர்ந்து தொழ முடியவில்லை என்று சொன்னால் படுத்துக்கொண்டு தொழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இதை உலகத்துல அல்லாஹ் படைச்சிட்டான், நாம முஸ்லிமுடைய பகுதியில வசித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த முஹல்லாவில் இருக்கிறோம், ஜமாத்தார்களாக இருக்கிறோம், ஏதோ நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சென்று விடுவோம். ஒவ்வொரு வருட பெருநாளுடைய தொழுகை வரும், அன்னைக்கு போட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு நாம என்ன செய்வோம், திடல்லையே நாம தொழுது விட்டு சென்று விடுவோம். இல்ல வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வரும், அந்த வெள்ளிக்கிழமையில அறக்க பிறக்க நம்முடைய வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு வெள்ள கைலி நல்ல சட்டை நல்ல முறையில் ட்ரெஸ் அணிந்து கொண்டு ஜும்மாவுடைய தொழுகையை அந்த தொழுகை நேரத்துல மட்டும் போய் தொழுது விட்டு வரக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஜும்மாவுடைய தொழுகையில கூட அலட்சியத்தை காட்டக்கூடிய மக்களாக இருக்கிறான். அப்ப இது மாதிரி இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு முஸ்லிம்களுமே 5 நேர தொழுகைகளை தவறவிடக்கூடிய மக்களாகத்தான் பெரும்பாலும் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆனா அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்துல கொண்டு வந்ததற்கான காரணமே, உங்களை படைத்ததற்கான காரணமே உங்களுக்கு உண்டான வேலை என்ன, உன்னான இந்த உலகத்துல குறிப்பிட்ட காலம் வாழ வைக்கிறேன்னா இல்லையா, உன் பணி என்ன, உன்னுடைய வேலை என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா கலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் படைக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்ததற்கான பிரதான நோக்கம், முதன்மையான நோக்கம் எதுவென்று சொன்னால் என்ன, நீ வணங்கணும், எனக்குண்டான வணக்கத்தை நீ என்ன செய்யணும், முறையாக நீ செய்ய வேண்டும், அதை அழகிய முறையில நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் படைப்பினுடைய பிரதான நோக்கமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப அதை முதல்ல என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லிமான பெண்மணிகளும் சகோதரிகளும் தாய்மார்களும் உள்ளத்துல நாம் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். தொழுகை எந்த காலகட்டத்திலையும் விட்டுறக்கூடாது, தொழுகையில எந்த விதமான அலட்சியங்களையும் அந்த தொழுகையில புறக்கணிப்பை காட்டிவிடக்கூடாது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய இறுதிகட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தூதுவர்களின் முத்திரையாக இருக்கிறார்கள், கடைசி தூதராக இருக்கிறார். ஒரு சில உதாரணங்களை சொல்லி என்ன செய்யறாங்க, நான் தான் கடைசி தூதர் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பதிய வைத்து விட்டு சென்று விட்டார்கள். இதுக்கு முன்னாடி பல தூதர்கள் வந்தார்களா இல்லையா, நம்முடைய சமுதாயத்துக்கு முன்னாடி பல சமுதாயங்கள் இந்த உலகத்திலே இருந்தது. சில குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் அழிந்து போனார்கள், அழிக்கப்பட்டார்கள். அப்பேற்பட்ட ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எப்படி நம்முடைய கடைசி சமுதாயத்துக்கு ஒரு தூதுவர் வந்தாரோ அது மாதிரி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு தூதுவர் எல்லாம் அனுப்பி வச்சிருந்தான். உலகத்துல ஒரு சமுதாயம் உருவானதுக்கு பின்னாடி ஒருவர் தூதராக நியமிக்கப்படுகிறார் என்று சொன்னால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அவர்களை தொடர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு சமூகம் வருகிற பொழுதும் ஒவ்வொரு தூதர்களை என்ன செய்யலாம், அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் உருவாக்கினான். அப்பேற்பட்ட தூதர்கள், அந்த தூதர்களுக்கும் என்ன இருந்தது, பல வணக்க முறைகள் இருந்தது. அப்பேற்பட்ட தூதர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அவர்களினுடைய பிரதான பணி, முக்கிய பணி எதுவாக இருந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலக்கத் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன், நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே தூதர்களை என்ன செய்தோம், நிச்சயமாக அனுப்பியிருந்தோம். அந்த தூதர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே, தன்னுடைய கூட்டத்துக்கு மத்தியிலே என்ன தெரியுமா உபதேசம் சொன்னார்கள், என்ன தெரியுமா அறிவுரையை சொன்னார்கள், அனைபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூதி,
நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், ஷைத்தானிய காரியங்களை விட்டும் என்ன செய்ய வேண்டும், அசுத்தமான காரியங்களை விட்டும் நீங்கள் விலகிடுங்கள் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதர்களுமே இந்த பிரதானமான வார்த்தைகளை சொல்லித்தான் என்ன செய்தார்கள், அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள், முன்னெடுத்தார்கள். நாம் ஒரு இஸ்லாமியராக ஒரு முஸ்லிமாக இருக்கிற பொழுது நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நமக்கு அருள் செய்யக்கூடிய, நம்மை படைத்து நம்மை பராமரிக்கக்கூடிய, நமக்குண்டான எல்லா விதமான தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்பதுதான் முதல் பிரச்சாரமாக எல்லா தூதரும் வைத்தார். அதே மாதிரி எல்லா சமூகத்துக்குமே வணக்க முறைகள் இருந்தது. தூதர், நம்முடைய தூதர் முகமது நபி இருக்கிறாங்களா இல்லையா, இவர்களினுடைய வழித்தோன்றர்கள், இவர்களுடைய இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்குறா, வணக்க முறைகளை சொல்லி தந்தா, அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே வணக்க முறைகள் இருந்தது. பெயர்கள் வேறு வேறு இருக்கலாம், முறைகள் வேறு வேறு இருக்கலாம். அத அல்லாஹ் என்ன பண்றான், திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லி உம்மத்தின் ஜஅல்னா மன்ஷகன் ஹும் நாசிகூஹு. ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே ஒவ்வொரு வணக்க முறைகள் இருக்கத்தான் செய்தது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதிருப்பார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதிருப்பார்கள். ஆனா அவருடைய முறைகள் வேண்டுமானால் என்ன செய்யலாம், வேறு வேறு இருக்கலாம், தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனா எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், ஒவ்வொரு வணக்க முறையை சொல்லி கொடுத்திருக்கிறான். அந்த தூதர்கள் அந்த வணக்கத்தை என்ன செய்திருக்கிறார்கள், மக்கள் நிலைநாட்டுவதற்காக வேண்டி பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துக்கும் வணக்க முறைகள் பல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அல்லாஹ்வுடைய சொல்ல ஒண்ணு கேட்டு நடந்தாலுமே அல்லாஹ்வுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் தான். அதுல பிரதானமாக முதன்மையாக சில குறிப்பிட்ட இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இருக்கிறதா இல்லையா, இதை என்ன செய்யலாம், நாம பிரதானமான விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு வணக்கங்களாக சொல்லி காட்டலாம். அப்ப இப்படியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது வணக்க வழிபாட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிற பொழுது அந்த வணக்கத்தை என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுல தான் அல்லாஹ் என்ன பண்றான், அந்த வணக்கத்தை செய்வதற்கான ஒரு வழிமுறையாக இந்த தொழுகையினை காட்டி தருகிற பொழுது அதில் முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டதற்கான, நான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதற்கான காரணமே என்னை படைத்த என் ரப்புல் ஆலமீனை தான் வணங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அதற்காக நான் நேரம் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் நான் என்ன அல்லாஹ்வுடைய அடிமை, நான் என்ன இஸ்லாமியன், நான் எல்லாம் ஒரு முஸ்லிமா என்று சொல்லி எல்லா சகோதர சகோதரிகளும் யோசிப்பதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா சாதாரணமான ஒன்று கிடையாது. உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போறதே கிடையாது. இன்னைக்கு உயிர் போயிருச்சுன்னு சொன்னா ஒரு 3 நாள் நம்முடைய சொந்தக்காரங்க நமக்காக வேண்டி துக்கப்படுவார்களா, கவலைப்படுவார்கள், அழுவார்கள். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அடக்கம் செய்த உடனே அவரவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். தான் சம்பாதிக்கணும், தனக்கு குடும்பம் இருக்கு, தனக்கு நேரம் இருக்கிறது, தனக்கு வாழ்க்கையை பார்க்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிருவாரு, போய்கிட்டே இருப்பார். இதுக்கு பின்னாடிதான் உண்மையான வாழ்க்கையே இருக்கு. இஸ்லாம் ஒரு முஸ்லீம் ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறான்னு சொன்னா அது எப்பதான் ஆரம்பிக்குது, அவன் மவுத் ஆகிறான் தெரியுமா, அப்பதான் உண்மையான வாழ்க்கையை கண்கூடா பார்க்கிறோம். வானவர்கள் அவனுடைய ரூகை பறித்து சென்றதுக்கு பின்னாடி அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஆதரவற்றவராக விட்டுட்டு போயிடுவாங்க. போகிற பொழுது அந்த செருப்பினுடைய ஓசையை உள்ள இருக்கக்கூடிய ஜனாசா காது கொடுத்து கேட்கும். அந்த நேரத்தில் அவர்களோடு இருக்கக்கூடியது நாம செய்த வணக்க முறைகளும் நாம் செய்த அமல்கள் மட்டும்தான் நம்மோடு என்ன செய்யும், அன்றைய மறுமை வாழ்க்கையினுடைய அந்த தினத்தையோ அல்லது மன்னரையிலே நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை உணர்த்துவதற்கான ஒரு நிலைதான் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இன்னும் பிற அமல்களும் இருக்கிறது. மறுமையில யாரும் நமக்காக நிற்க மாட்டாங்க. மறுமையில நமக்காக வேண்டி யாரும் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே உங்களுடைய பெற்ற தாய் தகப்பனார் உங்களுடைய பாச பின்னி பிணைப்போடு இருந்திருக்கலாம், நேசத்தை அவ்வளவு வைத்திருக்கலாம், நண்பர்கள் ஊர் மக்கள் என்று சொல்லி அவ்வளவு இணைந்து வாழ்ந்திருந்தாலும் அப்பேற்பட்ட அந்த நிலை என்பது, அந்த பாசம் நேசம் என்பது நாளை மறுமையில இருக்கும் என்று சொன்னால் அறவே இருக்காது. ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் தனித்தனியா விசாரிப்பு.
தனி நபரா எல்லாம் என்ன செய்வான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழிக்கப்படுகிற பொழுது எந்த குழந்தை இந்த பூமியிலே பிறக்கிறதோ அந்த குழந்தை வரைக்கும் மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று திரட்டப்பட்டு என்ன செய்வார்கள்? தனித்தனியாக விசாரணை முன்வைக்கப்படுவார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதிலை வைத்துத்தான் நாளை மறுமையிலே சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்க முடியும். நீங்கள் இந்த உலகத்திலே எப்படியான காரியத்திலே முறையாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, குறிப்பாக தொழுகை நிறைவேற்றுகிற பொழுது அதை வைத்து உங்களுடைய மறுமை வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்படும். மறுமையில பொய் சொல்ல முடியாது. உலகத்துல வாப்பா கேட்பாரு, பையனை பார்த்தியா தொழுதியா? கணவன் கேட்கலாம், மனைவியை பார்த்து தொழுதியா? தொழுதுட்டேங்கன்னு சொல்லி பொய் சொல்லலாம் தொழுகாம இருந்தாலும். ஆனா அல்லாஹ்விடத்துல அங்க பொய்யான வாக்குறுதி எல்லாம் வார்த்தை எல்லாம் வராது. உலகத்துல என்ன செஞ்சோமோ அதான் அந்த மறுமையில தெரியும். இங்க நம்ம ஒரு தொழுவல அல்லாஹ் அதை பத்தி விசாரிப்பான, ஆமால் ஒரு தொழுவன் தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் தீமைகளை கூட்டிக் கொண்டே போவான். பாவங்கள் அதிகமாகிற பொழுது அந்த பாவத்திற்குண்டான பரிகாரமாக, கூலியாக, தண்டனையாக அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்தை கொடுக்கிற பொழுது நாமெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கும். விசாரணை அல்லாஹ் பல கேள்வியை கேட்பான். எல்லா விதமான கேள்விகளை கேட்பதற்கு முன்னாடி இறைவன் மறுமையிலே ஒரு அடியானை நோக்கி, ஒரு மனிதனை நோக்கி முதல் கேள்வியாக என்ன முன்வைப்பான்? இன்ன அவ்வள மாயு ஹாசபு பிகில் அபுது யௌமில் கியாமத்தி மின் அமலிஹி. மறுமை நாளிலே தங்களினுடைய செயல்பாடுகள் நிறைய இருந்தாலும் அத்தனை விதமான செயல்பாடுகளிலேயுமே இறைவன் ஒரு மனிதனை நோக்கி முதல் முறையாக, முதல் கேள்வியாக என்ன கேள்வியை முன்வைப்பான் என்று சொன்னால், ஸலாத்துஹு, அவருடைய தொழுகையை பற்றித்தான். நீ நோம்பு வச்சியா? அதெல்லாம் அப்புறம். ஜக்காத்து கொடுத்தியா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஹஜ்ஜு செஞ்சியா? அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு பொருளாதாரம் கொடுத்தேன, ஏழைகளுக்கு உதவி செய்தாயா? அதுவெல்லாம் இரண்டாவது. பல அமல்கள் செய்து கொண்டே போவோம். நிறைய அமலை வச்சிருப்போம் நாளைக்கு மறுமையில சொர்க்கம் செல்லுவதற்கு. அல்லாஹ் தொழுகையை குறித்துத்தான் முதல் கேள்வி கேட்பான். அப்படி கேள்வி கேட்ட உடனே ஒரு அடியானுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பதிலை வைத்துத்தான் அவரினுடைய அடுத்த விசாரணை என்பது வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை தீர்மானிக்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபயின் ஸலுஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ. அவர் அந்த முதல் கேள்வி தொழுகையை பற்றி கேட்கப்படுகிறதா இல்லையா, அதிலே அவர் சீர் பெற்று விட்டால் அவர் வெற்றி அடைந்து விட்டார். வயின் ஃபஸதத் ஃபகத் ஹாப வ ஹஸிர. அல்லது அந்த கேள்வியை அவர் தோற்று போய்விட்டார், குழம்பி போய்விட்டார் என்று சொன்னால் அவர் நஷ்டம் அடைந்து விட்டார் என்று சொல்லி என்ன பண்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார் என்று சொன்னால், தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்பது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் கேள்வியிலே டக் அவுட் ஆயிட்டோம், ஒண்ணுமே பதில் சொல்லன்னு சொன்னா அடுத்தடுத்த கேள்வியில உனக்கு ஓட்டைகள் இருக்கும், முன்னால சொல்ல முடியாது. என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இன்னைக்கு எக்ஸாம்ல கூட அதுல என்ன செய்யுமா, என்னடா முதல் கேள்வி ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி கவலை இருக்குமா இல்லையா? அடுத்தடுத்த பதில்கள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியலையே. முதல் கேள்வியில ரொம்ப ஒரு மைண்ட் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் கேள்வி தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லி என்ன செய்வோம்? புலம்பெற ஒரு மனநிலை இருக்கு மனிதனுடைய மத்தியில் இருக்கிறதா இல்லையா? இப்ப மறுமையினுடைய வாழ்க்கையில என்ன அல்லாஹ் மனிதனுக்கு புரிய வைக்கக்கூடிய விதமாகவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல் கேள்வி நீ ஜெயிச்சிட்டானா அடுத்தடுத்து இலகுவா போயிட்டே இருக்கும். எந்த அடிப்படையில சொல்றோம்? ஒரு மனிதனுக்கு தொழுகை வந்துடுச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையில இன்னும் வேற உபரியான வணக்க வழிபாடுகள், கூடுதலான நன்மைகளை ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சு. தொழுகை இல்லைன்னா இன்னும் அவனுடைய வாழ்க்கையில ஃபஜர் இல்ல, லுஹர் இல்ல, அஸ்ர், மக்ரிப், இஷா எதுவுமே இல்லைன்னு சொன்னா கூடுதலான நன்மைகளை செய்யறதுக்கு அவன் எப்படி முன் வருவான்? இருக்கிற அந்த 10 நிமிஷத்தை ஒவ்வொரு வக்துக்கும் ஒதுக்க முடியாத பொழுது பல நன்மையை செய்யறதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டான். அல்லாஹ் எதை நமக்கு எச்சரிக்கை சொல்லி காட்டுறானோ, எது குறித்து அல்லாஹ் விசாரிப்பானோ அது குறித்த சுத்தமாக உள்ளத்துல பயம் இல்லை, இரையச்சம் இல்லை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே என்று சொல்லி நன்றி விசுவாசியாக உள்ளத்துல ஈமானிய உறுதி இல்லாமல் இருக்கிற பொழுது இன்னதர அமல்களை அந்த அடியான் எப்படி செய்வான்? செய்து அவனைத்தான் கூடுதல வழிகெடுப்பான். ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன், ஒரு கட்டத்துல ஜமாத்துடைய நேரம் ஆரம்பிக்கும் போது தொழுகைக்கு வருவார், அல்லது வீட்டுல பெண்களா இருக்கக்கூடிய டயத்துக்கு தொழுவை வாங்க சொல்லிடுவாங்க. பள்ளிவாசல் இக்காமத் சவுண்ட் கேட்டு நம்மளும் என்ன செய்வோம்? ஆகா தொழுகைக்கு டைம் ஆச்சு, என்னதான் வேலையை பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் காமத்து சொன்ன உடனே என்ன செஞ்சிருவோம்? அதெல்லாம் அமர்த்தி போட்டு தொழுகையில இருக்கக்கூடிய அம்சம் இருக்கும்.
இப்படி அவனுடைய காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துகிட்டே இருக்கும் போது துறையை கொஞ்சம் முன்னாடி போவோம். உள்ளத்துல ஈமானிய உறுதி என்பது, இறைச்சம் என்பது அந்த தொழுகையின் மூலமாக அதிகரிக்கும். நன்மையின் மீதான ஆர்வங்கள் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக கூடுகிற பொழுது அந்த தொழுகையினை தாண்டி திருமறை குரானை ஓதுவது. கொஞ்சம் முன்னாடி போய் என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய வேத வரிகளை படிப்போம். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நம்முடைய மொழியில தெரிந்து கொள்வோம். இறைவனுடைய நினைவை அதிகப்படுத்தக்கூடிய திக்ருகளை என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக செய்வோம். சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், அல்லாஹு அக்பர் சொல்லுவோம். இப்படியான ஒரு வழக்கங்கள், ஒரு விதமான நன்மைகள் என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையில கூடிக்கொண்டே போகிறது. தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள், இப்படி வாழ்க்கையில் நம்ம தொழுகையில ஒண்ணு நம்ம களத்துல இறங்கி அதுல பெர்ஃபெக்டாக சரியான முறையில இஹ்லாஸோடு உள தூய்மையோடு இஹ்சானோடு நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில கூடுதலாக என்ன செய்கிறது? இஸ்லாம் நமக்கு என்னென்ன அமல்களை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறதோ அந்த அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? ஒரு உடல் உறுப்புகளை போன்று பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஆனா அது எல்லாருமே என்ன செய்யறோம்? மக்கள் இழந்து விட்டுத்தான் இருக்கும். ஏதோ உலகத்துல பிறந்தோ வாழ்ந்தோ போய்கிட்டு இருப்போம். உலகத்துக்காக இங்கிருந்து அங்க ஓடுறோம், அங்கிருந்து இங்க ஓடுறோம். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே தொழுகையை புறக்கணிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பிரதான நோக்கம் என்ன? உலகத்தின் மீதான ஒரு மோகம். உலகத்துல சொத்து பத்து சேர்க்கணும், சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், சொந்தமாக காரு வாங்கணும், சொந்தமாக பைக் வாங்க வேண்டும். ஒரு வீடு கட்டிடுவான், ஒரு கார் வாங்கிடுவான், ஒரு பைக் வாங்கிடுவான், இன்னும் கூடுதலாக சம்பாதிச்சு இன்னும் ஒரு 4 மனையை வாங்கி போடுவோம், இன்னும் 2 கார் வாங்குவோம்னு சொல்லி அவன் மீது உண்டான அந்த பொருளாதாரத்தின் மீதான ஆசை என்ன செய்கிறது? தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே போகிறது. அதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? 2 ஓடை அளவுக்கு தங்கத்தை நிரப்ப கொடுத்தாலும் ஆதமுடைய மகன் என்ன செய்யுமா? இன்னும் வேணும் தான் கேட்டுக்கிட்டே இருப்பான், போதும்னே சொல்லவே மாட்டான். அதான மனிதனுடைய யதார்த்தம். என்னைக்காவது ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல மனசார சொல்லணும், நான் இன்னைக்கு சம்பாதித்து எனக்கு போதும் என்று சொல்லி முழு மனதோடு சொல்லுவோமா? இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, உழைச்சா ஒரு 500 ரூபாய் கிடைக்கும், ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும்னா என்ன செய்வோம்? அதை நோக்கியான ஒரு சின்ன ஒரு ஓரத்துல இருக்கும். என்னதான் நம்ம அதை விட்டுட்டு வந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்குன்னு 2 மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு 500 ரூபாய் கிடைச்சிருக்குமே, ஒரு நாள் செலவுக்கு ஆயிருமே, சேவிங்ஸை போட்டு வச்சுக்கலாமே, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம், அடுத்தடுத்த விஷயங்களுக்கு பயன்படுத்தலாமே என்று சொல்லி அந்த சிந்தனை என்ன செய்யும்? ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். இது பொருளாதாரத்தின் மீதான மோகம் தான். அதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன குறிப்பிட்டு காட்டுகிறார்? வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு வசதி வாய்ப்புகளுமே உங்களை ஏமாற்றக்கூடியது என்று சொல்லி அல்லாஹ் பதிய வைக்கிறார். ஏமாற்றக்கூடியதுன்னா என்ன? மறுமையினுடைய சிந்தனையை விட்டும் மறுமையினுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன செய்யாது? இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள், நீங்கள் சேர்த்து வைத்த பொருளாதாரம், வாங்கிய ஏசி, பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜ், இருக்கக்கூடிய வீடு, ஓட்டக்கூடிய காரு, புழங்கக்கூடிய பைக்கு எதுவுமே என்ன செய்யாது? உங்களை மறுமையில காப்பாற்றாது. அதெல்லாம் உலகத்துக்கான தேவைகள், அத்தோடு முடிந்து விடும். அதான் அல்லாஹ் ஒற்றை வார்த்தையில சொல்லிவிட்டான். அது உன்னை ஏமாத்தினுப்பா, உனக்கெல்லாம் அந்த கை கொடுக்காது, நீ அதை நம்பி நிக்காத. அல்லாஹ்ட்ட பேரம் பேச முடியுமா உங்களால? யாரெல்லாம் நான் உன்னை தொழாம இருந்ததுக்கான காரணம் இத்தனை சொத்து பத்துகளையும் சேர்ப்பதற்குத்தான் நான் உன்னுடைய வணக்க வழிபாடுகளை செய்யல. ஆனா நான் இவ்வளவு சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், இதை நீ பெற்றுக்கொண்டு இதை நீ தொகையாக வைத்துக் கொண்டு என்னை விட்டு விடு, என்னை நரகத்திலிருந்து காப்பாத்து, சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போன்னு சொல்லி கேட்க முடியுமான்னு சொன்னா கேட்க முடியாது. அதெல்லாம் அல்லாஹ்வுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு தேவை இருக்குதா? சின்ன சூறா எல்லாத்துக்கும் தெரியும், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஸமத், அல்லாஹ் தேவைகள் அற்றவன். அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீ தொழுதா உனக்கு நன்மை, நீ நோன்பு வச்சா உனக்கு நன்மை, நீ தர்மம் செஞ்சா உனக்கு நன்மை. ஒரு சமுதாயம் தொழுவதனால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூடுமா? அல்லது ஒரு சமுதாயம் தொழவில்லை, அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறைய போகிறா? என்றென்று புகழுக்குரியவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய புகழ்ல, அல்லாஹ்வுடைய கண்ணியத்துல யாருடைய அமலினுடைய அதிகப்படுத்தலாலோ அல்லது கூடுதல் குறைவினாலோ அல்லாஹ்வுடைய கண்ணியமோ அல்லாஹ்வுடைய புகழோ என்ன செய்யாது? என்றைக்குமே மாறாது. இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய நிலைகள் இருக்கிற பொழுது நம்முடைய வணக்க வழிபாடுகள் அனைத்துமே நமக்குண்டான ஒரு சேமிப்பாக, மறுமையினுடைய சேமிப்பாகத்தான் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்துல செய்யும். ஆனா வீணான காரியங்கள், ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பாருங்க, நேரத்தை எவ்வளவு வீண்படுத்துறோம்.
பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வீடுகள்ல அவ்வளோ வேலைக்கு பொறுப்புகள் உங்களுக்கு அதிகம் இருக்கிறது. கணவன்மார்கள் ஆண்கள் வெளியே சம்பாதிப்பார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் அவங்களுக்கு உண்டான உணவு தூங்கி எஞ்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டு போயிடுவாங்க. பால் எடுத்து வைக்கணும், தலவாணி எடுத்து வைக்கணும், பெட்டை உதறணும், துணியை துவைக்கணும், பிள்ளைங்களுக்கு உண்டான உணவை ரெடி பண்ணி கொடுக்கணும், அவங்களை ஸ்கூலுக்கு தயார்படுத்தணும், அவங்களை போய் குறிப்பிட்ட நேரத்தில் போய் வேலையை ஏற்றி விடணும், திருப்பி வந்தாங்க அழைச்சிட்டு வரணும். எல்லா விதமான வேலைகளும் இருக்கிறது, எல்லா விதமான பணிச்சுமைகளும் இருக்கிறது. ஆனா அத்தனை பணிச்சுமைகளையுமே கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டோம், நம்ம அசட்டு காட்டாம அதை ஒரு நாள் செய்யாம இருந்தா குடும்பத்துல பல பிரச்சனை ஏற்பட்டு. என் பிள்ளைய ஸ்கூலுக்கு எழுப்பல, ஸ்கூல்ல இருந்து விசாரணை வரும், டீச்சர் கேட்பாங்க, பிரின்சிபல் கேட்பாங்க, ஒழுங்கா உணவு சமைக்கல, அன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்ணல, கணவன் சண்டை போடுவோம், குடும்பத்தாருக்கு மத்தியில அவ்வளவு பிரச்சனை ஏற்படும். இப்படி எல்லாத்தையும் சமாளித்து நம்ம என்ன செய்வோம், ரொட்டீனாக அது பழகிடுச்சு எங்களுக்கு. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்க காலையில் இத்தனை மணிக்கு எந்திப்போம், அடுத்தடுத்து தொடர்ச்சியாக என்ன செஞ்சிருவோம், அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் என்று சொல்லி என்ன செய்கிறோம், நாமெல்லாம் செல்லக்கூடிய நிலைகள் இருக்கு. ஆனா அத்தனை பட்டியல்கள்ல அத்தனை ரொட்டீனான வாழ்க்கையில இந்த 5 நேர தொழுகைக்குண்டான நேரத்தை கொடுத்து அதை ஒதுக்கி அந்த தொழுகையில் நாம் ஈடுபடுகிறோமா என்று சொன்னா அது இல்லை. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா உட்காந்துட்டோம்னா டிவி ரிமோட் எடுத்து சீரியலை பார்க்கிறோம், சினிமாவை பார்க்கிறோம், பாடலை பார்க்கிறோம், நகைச்சுவையான காட்சிகளை பார்க்கிறோம். அது இஸ்லாத்தின் அடிப்படையில் தடுக்கப்பட்டுள்ளது. சினிமா, சீரியல், கூத்து, கும்மாளம் இது இஸ்லாத்துல அனுமதி இல்லாத போது அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி என்ன செய்யறோம், நாம அது போன்ற காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா வணக்க வழிபாடுகள் அந்த நேரம் என்று வருகிற பொழுது பஜர்னா எந்திக்கணும், எந்திரிச்சு அந்த தொழுகையை தொழுகணும். லுஹருடைய நேரத்துல நாம் ஒரு 10 நிமிடம் சல்லாவை விரித்து கிப்லாவை முன்னோக்கி உழு செய்து விட்டு அல்லாஹ்வை தொழ வேண்டுமே என்று சொல்லி அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு பணி நம்முடைய எண்ணத்துல வரல். ரொட்டீனான வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுல இதை ஒரு விஷயமா சேருங்க. என்ன பெரிய ஒரு காரியம் வந்துட போகிறது? மதியம் 10 to 12 கடையில இருக்கிறோம்னா 1 to 1:15 பள்ளிவாசல் இருப்போம். மதியானம் 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும் வீட்டுல ஓய்வெடுக்கிறோம் என்று சொன்னால் 4 to 4:15 அசருக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு போவோம். 4 to 4:15 வீட்டுல உட்கார்ந்து கொண்டு பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அசருடைய துணை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை முன்வைப்போம் என்று சொல்லி முன்வர வேண்டும். நீங்களாக இருக்கட்டும், உங்களுடைய கணவனாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் எல்லா விஷயத்திலையுமே எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், தொழுகைக்கு தயார்படுத்தக்கூடிய மக்களா இருக்கும். சிறு பிள்ளைகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையுடைய அவசியத்தை உணர்த்துங்க. நீங்கள் எந்திரிச்சு தொழுகிற பொழுது பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியாது. நின்னா நிற்கும், குனிஞ்சா குனியும், சஜிதாக்கு போனா சஜிதாக்கு போகும். அங்க என்ன ஓதுன்னு அது தெரியாது, பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம், சொல்லிக் கொடுத்துக்கலாம். ஆனா அதனுடைய உள்ளத்துல அம்மா ஏதோ பண்றாங்க, பாப்பா ஏதோ ஒரு காரியத்தை ஈடுபடுறாங்க, அது மாதிரி நம்மளை என்ன செய்வோம், ஈடுபடுவோம் என்று சொல்லி அதனுடைய அந்த செயல்பாடுகள் அந்த குழந்தையினுடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்து அது ஒரு பருவ வயது அடைகிற பொழுது விவரம் தெரியக்கூடிய காலகட்டத்துல இதுதான் தொழுகை, இதைத்தான் இன்னைக்கு அம்மா அப்பா செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு பாடம் அழகிய முறையில கற்பிக்கப்படுகிற பொழுது அதனுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன செய்கிறது, அல்லாஹ்வை அழகிய முறையில வணங்கி வழிபடக்கூடிய நிலைக்கு ஆளாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன மிக முக்கியமான அறிவுரை இறைவன் திருமறை குர்ஆன்ல 31வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா புனைய, என்னுடைய அருமை மகனே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், அக்மிஸ் ஸலாத், தொழுகையை நீ நிலைநாட்டு, வ அம்ரில் மஅரூஃப, நன்மையான காரியங்களை நீ மக்களுக்கு மத்தியில ஏவ வேண்டும், வ அன்னஹு அனில் முன்கரி, தீமையை விட்டும் என்ன செய்ய வேண்டும், விலகி இருக்க வேண்டும், தடுக்க வேண்டும். வஸ்பிர் அலா மா அஸாபக, உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை என்ன செஞ்சுக்க, பொறுத்துக்க. இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உம்ரி, இதுவே உறுதியான காரியங்களில் உள்ளது என்று சொல்லி அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுகிறார். ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சாரம்சத்தை இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும். தன் பிள்ளைக்கு என்ன பண்ணாங்க, தொழுகையை தொழ சொன்னாங்க. நன்மை ஏவு, தீமையை தடு. உனக்கு ஏதாவது அல்லாஹ் சோதனையை கொடுப்பான், கஷ்டத்தை கொடுப்பான், அந்த சோதனைகளை அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்துக்கொள் என்று சொல்லி இதான் உறுதியான இறை நம்பிக்கை என்று சொல்லி என்ன பண்றாங்க, தன்னுடைய மகனாருக்கு சொல்றாங்கன்னு சொன்னா எத்தனை பெற்றோர்கள் தானும் தொழுது தன்னுடைய பிள்ளைகளையும் தன் வீட்டாரையும் தன் குடும்பத்தாரையும் தொழுகைக்காக நீங்க தயார்படுத்தி இருக்கிறீர்கள். அல்லாஹ் மறுமையில இதையெல்லாம் கேட்க மாட்டானா?
ஒரு நாள் வேலைக்கு போறனா உங்களுடைய கணவரை நோக்கி கேள்வி கேட்கிறீங்க. ஒரு நாள் உங்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை கொடுக்கல, செலவினத்தை காசு கொடுக்கலனா சண்டை போடுகிறீர்கள். பள்ளிக்கூடத்துக்கு உங்களுடைய பிள்ளை போகவில்லை என்று சொன்னால் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகல, கல்வி முக்கியம் இல்லையா, பின்னாடி எங்கிற மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நீ நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை உலகத்திலே முன்னேறுவதற்காக ஆசுவாசப்படுத்துகிறீர்கள், ஆர்வப்படுத்துகிறீர்கள். அவர்களை அதற்குண்டான அந்த நோக்கத்தை நோக்கி, இலக்கை நோக்கி செயல்பட வைக்கிறீர்கள். உலகத்துல ஜெயிச்சா போதும், மறுமையில உள்ள நரகத்துல போய் நாசமா போனா பரவாயில்லை இப்படி நினைக்கிறீங்களா? அப்படி உள்ளத்துல இருந்தா மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய அந்த குடும்பத்தார்களை தொழுகைக்கு தயார்படுத்தாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணியாக போயிருக்கு. உலகத்துல எந்த அளவுக்கு என் புள்ள எனக்கு முக்கியமோ அது மாதிரி மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உலகத்துல என் புள்ள சரியான அடிப்படையில அல்லாஹ்வை தொழணும், நானும் வணங்கி வழிபட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் மட்டும்தான் இன்மை வாழ்க்கையும் மறுமையினுடைய வாழ்க்கையும் என்ன செய்கிறது, நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு பாக்கியமாக அமையும். சும்மா சர்வ சாதாரணமாக ஏதோ ஒரு மனிதரை போன்று நம் வாழ்க்கை கடந்து விட்டு சென்று விடக்கூடாது. நேரம் கிடைக்கும் போது தொழுவோம், அது பேர் வணக்கம் கிடையாது. வணக்கத்துக்காக நேரத்தை ஒதுக்கணும். ஏன் ரப்ப வணங்கி வழிபடுவதற்கு இவ்வளவு பெரிய வீட்டை கொடுத்தான், பைக்கு கொடுத்தான், பிள்ளை செல்வத்தை கொடுத்தான், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த அல்லாஹ்வை தொழுவுறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரத்தை மொத்தமா கணக்கு பண்ணிக்க, ஒவ்வொரு தொழுகை 10 நிமிஷம் கணக்கு வச்சுக்கங்க. 1 மணி நேரத்தை, ஒரு 50 நிமிடத்தை என் ரப்பை வணங்குவதற்காக, என் ரப்பை புகழுவதற்காக, என் ரப்பை துதிப்பதற்காக, என் ரப்புக்காக சிரமணிவதற்காக நேரத்தை ஒதுக்கவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் எவ்வளவு நன்றி கேட்ட மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஃபஜர்ல நல்ல தூங்கலாம், கொரட்டை விட்டு சூரியன் முகத்துல அடிக்கிற வரைக்கும் நாம என்ன செய்யலாம், தூங்கிக்கிட்டே இருக்கலாம். நிம்மதியான தூக்கம் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. ரொம்ப நேரம் தூங்குனேன், 7 மணி 8 மணிக்கு தான் மனைவி எழுப்புனா, நல்ல ஒரு தூக்கம், ஆரோக்கியமான தூக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே சுபுவோடைய தொழுகையை தொழாமல் அந்த சுபுவோடைய தொழுகையை புறக்கணித்து விட்டு நாம் உறங்குகிறோமா இல்லையா? இவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சுபுவோடைய தொழுகைக்கு நீ எந்திக்கலாம், சைத்தான் காதுல சிறுநீர் கழிக்கிறான், அது நமக்கு உணர முடியாது. காதுல ஈரமாவெல்லாம் இருக்காது, சைத்தான் சிறுநீர் கழிவு வாடையெல்லாம் வராது. ரசூல்லா அவ்வளவு என்ன பண்றாங்க, சுபுகு தொழாதவன்களை எடுத்து சொல்றாங்க. வாங்க சொன்ன உடனே அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடு நிறைவு செய்வதற்காக எழுந்துறீங்கள். சைத்தானிட்ட 3 முடிச்சுக்கள்ல ஒண்ணு அவிழுகிறது, உணவு செய்யுங்கள், 2வது முடிச்சு தொழுது விடுங்கள். சைத்தானிட்ட அந்த 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்படுவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை யார் தொழுகிறாரோ அவர் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பினுடைய அந்த ஒரு வட்டாரத்துக்குள்ள வந்துட்டார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத் இருக்கிறதா இல்லையா? இது இந்த உலகத்துல உனக்கு என்னென்ன வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் விட மேலானது. 2 ரக்காத் 5 நிமிஷம் 4 நிமிஷம் தொழுவோமா? உலகத்தில் உள்ள வசதி வாய்ப்பு என்ன, காரு பங்களா நோட்டு நொசுக்கு எல்லாம் இருக்க, எல்லாத்தையும் விட சிறப்பிற்குரியதுப்பா. அதெல்லாம் இருந்தா உனக்கு எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதையெல்லாம் நின்று விழுங்கக்கூடிய அளவுக்குண்டான பாக்கியம் இந்த 2 ரக்காயத்துல இருக்கு. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒவ்வொரு தொழுகைக்கும் சிறப்பு கொடுக்கு. ஒன்னொன்னு காரணம். ஃபஜருக்கு தூங்கியாச்சு, லுகருக்கு பனிச்சுமை, அசருக்கு ஓய்வு. ஏதோ மகரின் நேரத்தில் இன்னைக்கு மக்கள்லாம் கொஞ்சம் ஊருக்குள்ள நடமாடுவாங்க, பள்ளிவாசல கொஞ்சம் கூட்டமா இருக்கு. நீ பாத்தீங்கன்னா ஒரு நாளுடைய தொழுகையில ஃபஜர், லுகர், அசர், இஷாவோட மகரிப் ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் எல்லா பள்ளியும் நீக்கும். ஏன்னா மகரிபுடைய நேரத்துல அந்த ஒரு கால சூழல்ல சூரியன் மறைகிற பொழுது அப்படி எல்லா பக்கம் ஒரே டைப்ல வாங்க சொல்லுவாங்க, நான்குடைய சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. அந்த நேரத்துல என்ன செய்வாங்க, எல்லாம் பள்ளிவாசல்ல கொஞ்சம் கூடி குழம்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதுலயும் சில பேர் என்ன செய்யுமா, தொழுகையில் ஈடுபடாம ஏழைதானே என்று சொல்லி போகக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது.
அப்ப இப்படி நம்ம என்ன செய்யறோம், நமக்கு கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திவே தொழுவோம், அவ்வளவுதான், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படியெல்லாம் விட்டு விட்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் இறைவன் நாளை மறுமையுடைய விசாரணை என்பது, அல்லாஹ்வுடைய பிடி என்பது, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது அதிபயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு செல்போன்னால தொழுகையை மறக்கிறோம், பொருளாதாரத்தால் நாம நம்முடைய தொழுகையை மறக்கிறோம், உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக நம்முடைய தொழுகைகளை மறக்கிறோம், நட்பு வட்டாரங்கள் என்று சொல்லி அவன் கூப்பிடுறான் இவன் கூப்பிடுறான், அங்க போகணும் இங்க போகணும் என்று சொல்லி பாங்க காதிலே விழாமல் இக்காமத்தினுடைய அந்த சப்தம் காதுகளில கேட்டாலும் அதையெல்லாம் சைத்தான் எப்படி விட்டு விரண்டு ஓடுவானோ அது மாதிரி விரண்டு ஓடுறோம். அவர்கள் நாளை மறுமையிலே நரகத்துல இருந்து உண்டு என்ன செய்வார்கள், பயங்கரமா புலம்புவாங்க. சொர்க்கவாசி எல்லாம் கேட்பாங்க, மா சலகக்கும் ஃபீ சக்கர், உங்களை நரகத்திலே சேர்த்தது எது என்று சொல்லி விசாரிப்பார்கள். இப்ப நரகவாதிகள் எல்லோரும் சொல்லுவார்கள், நாங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது லம் நகு மினல் முஸல்லின், தொழக்கூடிய மக்களாக இல்லை, வ குன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், யாரெல்லாம் வீணான காரியத்தை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களோடு இணைந்து கொண்டு எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணடித்து என்ன செய்தோம், வீண் காரியத்தை செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி மறுமையில புலங்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. செல்போனை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே என்ன, நேரம் போறதே தெரியாது, நொடிகள் கடப்பது தெரியாது. ஹெட்செட்டை காதுல போட்டுப்பா, அல்லது வீட்டுல டிவி பார்க்கிற போல சவுண்டை ஃபுல்லா அலற விட்டுருவோம். வெளியில பள்ளிவாசல சொல்லக்கூடிய பாங்கினுடைய சப்தங்கள் நம்முடைய காதுகளில விழாது. விழுந்தா பெண்மணிகள் என்ன செய்வாங்க, ஒரு கட்டத்துல டக்குன்னு தலையில துணி எடுத்து போடக்கூடிய அம்சம் தான் இருக்கு. ஆனா அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. தலையில துணியை போடுறது, ஹிஜாப் அணிவது வெளியே அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி தான். நம்ம மக்களுடைய கல்ச்சர் என்னவாயிருச்சு, பாங்கு சொன்னா தலையில துணி போடணும், சாப்பிடும் போது தலையில துணி போடணும், இப்படி என்ன செய்யறாங்க, இல்லாத பொல்லாத காரியத்துக்கெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. பாங்க சொல்லிட்டாங்க டிவியை மியூட்ல போடு, அது கூட அமர்த்த மாட்டான், டிவியை மியூட்ல போடு, சவுண்டை கட் பண்ணி விடு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாரு பேசாதே, பாங்க சொல்லும் போது பேசக்கூடாதா, பாங்குக்கு பதில் சொல்லணும், இது இஸ்லாம் சொன்னது. இஸ்லாம் சொன்ன காரியத்தை செய்யவே மாட்டோம். பாங்க சொல்லும் போது அர்ஜுன் என்ன சொல்றாரோ அதை செய்ப்பா, அதை சொல்லுப்பா சொல்ல மாட்டோம். பாங்கெல்லாம் முடிந்ததுக்கு பின்னாடி இந்த துவாவை சொல்லணும், அதுல ஈடுபட மாட்டேன். இல்லாத காரியத்துக்கெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுத்து நாம என்ன செய்யறோம், எதை இஸ்லாம் கடமைன்னு சொன்னதோ, எதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ, எது நாளை மறுமையில வெற்றியை தருமோ, எதை விட்டால் நாளை மறுமையில நஷ்டத்தை ஏற்படுத்துமோ அப்பேற்பட்ட காரியத்தை தான் என்ன செய்யறோம், நாம ரொட்டீனாக செய்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டா, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, இறை நம்பிக்கையாளர்கள் மீது தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் தொழுகையை தொழுது முடிச்சிடும். ஃபஜருக்கு எந்திரிச்சு தொழுகையை முடிச்சிரு, அது வேலை முடிஞ்சு போச்சு. லுகர் நேரம் வந்து விட்டதா லுகரை முடிச்சிரு, அசர் நேரம் வந்து விட்டதா அசரை முடிச்சிரு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை ஈடுபட்டுக்கொள். நபி அல்லாஹ்வின் காலத்துல அவங்களுக்கும் பொருளாதார அவசியம்தான், அவங்களுக்கும் பசி இருந்தது, அவங்களுக்கும் தூக்கம் இருந்தது, அவங்களுக்கும் தாகம் இருந்தது, அவர்களுக்கும் மனைவி இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், எல்லா விதமான தேவை இருந்துச்சு. தொழுகையை புறக்கணிச்சாங்களா, தொழுகையை விட்டாங்களா? ஒரு கண் தெரியாத சஹாபி அல்லாஹ்வின் தூதரை சந்தித்து, அல்லாஹ்வின் தூதரே நான் வீட்டிலே தொழுது கொள்ளலாமே என்று சொல்லி அனுமதி கேட்கிறாங்க. நபி அல்லாஹ் என்ன சொல்றாங்க, பாங்குடைய சப்தம் உனக்கு கேட்கிறதா? கேட்குதுல சொல்லலாம், ஒரு கயிறை பிடிச்சுக்கிட்டாவே நீ பள்ளிவாசல வந்து தொழுந்தாங்க. குறைபாடு உள்ளவர், கண் தெரியாத ஒரு நபர், அல்லாஹ் நமக்கு அந்த ஒரு குறைபாடை வைக்கல. திரகாத்திரமான ஒரு உடல், ஆரோக்கியமான உடல், தெளிவான பார்வை, பாம்பு மாதிரி காது கேட்கிற எண்ணம், நல்ல வாய்களே பேசணும், எல்லா விதமான அருளும் அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான். ஆனா அத்தனை விதமான அருளை அனுபவிக்கிற நாம அந்த அருள் கொடையை கொடுத்த அல்லாஹ்வுக்காக இந்த வணக்கத்தை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் மனசாட்சியை தொட்டு நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே மக்களுடைய பார்வையில முஸ்லிமாக வாழுகிறோம், அல்லாஹ்வினுடைய பார்வையில முஸ்லிமாக இல்லை என்று தான் சொல்ல முடியும். அவ்வளவு தீமை. தொழுகையை விட்டுட்டோம்னா, தொழுகையை செய்யவில்லை என்று சொன்னால் சாதாரணமா நினைக்கிறோம், தொழுதா நன்மை கிடைக்கும்பா, தொழுனா பாவம் கிடையாது, இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது கிடையாது. உபரியான வணக்கம் வேற, கடமையான வணக்கங்கள் வேற. இது ஃபர்து, இது கட்டாயம், இது கடமை, செஞ்சு ஆகணும். செஞ்சா நன்மை, செய்யலன்னா உனக்கு பாவம். செஞ்சா நாளை மறுமையில சொர்க்கவாசி, இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு முன்னாடி குற்றவாளியாக நிற்பாய்.
ஏன்னா இது அல்லாஹ் முன்னீது ஃபர்லா ஆக்கி இருக்கிறான், கடமையாக ஆக்கி இருக்கிறான். இப்படி அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி சொல்லும் போது ஃபஜ்ர் தொழுகையை தொழாம தூங்குற நாளை கபர்ல நிம்மதியா தூங்க முடியாது. சம்மட்டி அடி மறுமையில அந்த மண்ணறையில விழுவும். கேள்விகள் கேட்கப்படுகிற பொழுது முறையாக பதில் சொல்ல முடியாது. உலகத்துல குர்ஆன் ஹதீஸோடு பின்னி பிழைந்து வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அழகிய முறையில பதிலை சொல்ல முடியும். இங்க நல்ல டயர்டா ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி வீட்டு நெரிச்சு நம்ம தூங்குறோம். சைத்தான் சிரிப்பதை போன்ற கொட்டாவியை அவ்வளவு சத்தமாக விடுற வாயை புறந்துகிட்டு கபருக்குள்ள அப்படியெல்லாம் இருக்க முடியாது. உலகத்துல ஒழுங்கா வாழ்ந்தா மட்டும்தான் உங்களுடைய அமல்கள் மூலமாக மன்னரை முதல் நாளை மறுமை வரைக்கும் உண்டான நிம்மதியான வாழ்க்கை அனுபவிக்க முடியும். போகிற வாழ்க்கை இருக்குதா இல்லையா, மண்ணையில இருந்து மறுமை போற வரைக்கும் அவ்வளவு சிரமத்தை தாண்டணும். ஏன்னா கபருக்குள்ள ரொம்ப தனியா இருப்போம், இருட்டா இருக்கும், கடுமையான இறைச்சல்கள், கடுமையான சப்தங்கள் நெருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரையும் நல்லவரோ கெட்டவரோ எல்லாரையுமே ஒரு முறை கபர் நெருக்கி கொண்டுதான் விடும். கெட்டவராக இருக்கிற பொழுது அவரை இன்னும் பயங்கரமாக நெருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு காட்டுறாங்க. விழா எலும்பெல்லாம் பயங்கரமா நொறுங்கும். மன்னரை வாழ்க்கையை அல்லாஹ் அவ்வளவு கொடூரமாக வச்சிருக்கிறானா, மறுமையில அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை எந்த அளவுக்கு இருக்கும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை முறையாக செய்யாமல், கடமைகளை சரியாக நிறைவேற்றாமல் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அந்த அல்லாஹ் நம்மை சும்மா விட்டு விடுவான்னு நினைத்து கொண்டிருக்கிறோமா? அப்ப இந்த தண்டனைகள் எல்லாம் என்ன செய்யணும்? உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு பயந்தவர்களாக நம்முடைய வணக்க வழிபாடுகளை சீர்படுத்தக்கூடிய மக்களா இருக்கும். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தில் உணர வேண்டும். யார் பார்க்கிறாங்க பார்க்கல, யார் நம்மை கண்காணிக்கிறார்களோ கண்காணிக்கவில்லையோ, என்னை படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை படைத்த இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நான் உண்மையான நன்றி விசுவாசியாக இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ் எனக்கு ஏராளமான அருளை கொடுத்திருக்கிறார், அதுக்காக வேண்டி பள்ளிவாசுக்கு நடந்து போய் அந்த தொழுகையை கூட தொழ முடியவில்லை என்று சொன்னால் நானெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வாழ்ந்ததற்கு ஒரு முறையான சரியான ஒரு காரணம் இல்லை என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? விளங்கி கொண்டு முறையாக அந்த வணக்க வழிபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மக்களா இருக்கும். இந்த தொழுகையை தொழுது பாருங்க, அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறது. அவ்வளவு விஷயத்தை என்ன செய்யறாங்க? நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். தொழுகைக்காக உணவு செய்யறோமா இல்லையா? அந்த உணவுல இருந்தே நம்முடைய நன்மைகள் அதிகமாகிறது. உணவு செய்கிற பொழுது நாம கைகளை கழுவுகிற பொழுது நம்முடைய நகங்கள் மூலமாக பாவங்கள் வெளியேறுகிறது. உணவு செய்வது அது அங்க தூய்மை சரியாக முறையாக செய்தோம் என்று சொன்னால் இவ்வளவு நன்மை. தொழுகைக்காக பள்ளிவாசல்ல நாம ஜமாத் ஆரம்பிக்கு முன்னாடி போய் உட்காருகிற பொழுது எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறோம். தொழுகை எதிர்பார்த்து அமருகிற பொழுது அவர் தொழுதாராவே கருதப்படுவார் என்று சொல்லி நபிகள் நான் குறிப்பிட்டு காட்டுறோம். ஒருவர் வீட்டிலோ கடை தெருவில தொழுவதை விட கூட்டாக ஜமாத்தாக சேர்ந்து தொழுகிறாரா இல்லையா, இது தனியாக தொழுவதை விட 25 மடங்கு நன்மைகள் மேலானது. வீட்டுல உணவு செஞ்சுட்டு அழகிய முறையில பள்ளிவாசல் நடந்து வருகிற பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் அதிகப்படுத்தப்பட்டு பாவங்கள் அழிக்கப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவ்வளவு நன்மை அல்லாஹ் கொடுக்க. தொழுகை ஒருவேளை தொழுது முடிச்சுட்டோம், தொழுது முடித்ததற்கு பின்னாடி நம்முடைய முழு கலையாத வரைக்கும் தொழுத இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் மகஃபிர் லஹு யா அல்லாஹ், இன்னாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கண்ணியமிக்க படைப்புகள், அல்லாஹ்வுடைய சொல்லை தட்டாதவர்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செய்யாதவர்கள், அல்லாஹ்வை முறையாக சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக வணங்கி வழிபடக்கூடிய அந்த மலக்குமார்கள் வானவர்கள் நமக்காக வேண்டி நாம் செய்த பாவத்துக்காக வேண்டி நீங்கள் தொழுத இடத்திலேயே உணவு முடியாத வரைக்கும் அமர்ந்திருக்கிற பொழுது அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யலாம். பெண்கள் வீட்டிலே தொழுவீர்கள், தொழுத இடத்திலே அமர்ந்திருங்கள், திக்ரை செய்யுங்கள், துவா செய்யுங்கள். அந்த இடைப்பட்ட 2-3 நிமிடத்துக்கு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்வார்கள். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? கடையில உட்கார்ந்தா கிடைக்குமா? வீட்டுல வேலை செஞ்சா கிடைக்குமா? சமைச்சா கிடைக்குமா? துணி துவைச்சா கிடைக்குமா? அல்லாஹ் தொழுதா கிடைக்கும். தொழுத இடத்துல உட்கார்ந்து இருந்தா கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் 5 நேர தொழுகை நிவர்த்தி செல்லுகிற பொழுது ஒரு ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா வரைக்கும் இடைப்பட்ட சிறிய பாவங்களுக்கு மன்னிப்பு.
ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் 5 வேளை குளிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உடல்ல அசுத்தம் இருக்குமா? இருக்காது. அது மாதிரி உங்களுடைய பாவங்கள், அந்த அசுத்தங்கள் உங்களை விட்டு ஆற்றப்படும். நபியெல்லாம் சொன்ன செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். தொழுகை என்பது உங்களை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் பாவமான காரியங்களை விட்டும் உங்களை தடுக்கும். நீங்க அல்லாஹ்வை தொழுகிற பொழுது இறை பயம் அதிகமாகிற பொழுது தப்பு செய்ய மாட்டோம், மோசடி செய்ய மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம், வியாபாரத்துல பிராடத்தனத்தை பண்ண மாட்டோம், பொய் பேச மாட்டோம். ஏன்? ஒரு கணத்துல யோசிப்போம், அல்லாஹ் நினைவு இருந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நாம தொழுகிறோம், அதிகமான நன்மைகளை செய்யறோம். இது மாதிரி பாவத்தை செஞ்சோம்னு சொன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நம்மளை பிடிப்பான், விசாரிப்பான்னு சொல்லி நம்முடைய வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் பாவமான செயல்களை விட்டும் விலகி வருவோம் என்று சொல்லி என்ன பண்றான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டும். இந்த அளவுக்கு இவ்வளவு நிறைய நன்மைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அல்லாஹ்வுக்காக சஜிதா செய்கிற பொழுது அவ்வளவு நன்மை. இன்னைக்கு நாம இந்த உலகத்துல தொழாம இருந்தோம்னா நாளைக்கு மறுமையில அவருடைய முதுகு அல்லாஹ் என்ன செஞ்சிடும்? ஒரு மரக்கட்டை மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சிருவோம். அவரால் குனிய முடியாது, சஜிதா செய்ய முடியாது, சிரம்படைய முடியாது. யார் உலகத்துல அல்லாஹ்வுக்காக சஜிதா செய்தாரோ அவர் தான் நாளைக்கு மறுமையில என்ன செய்ய முடியும்? அந்த அல்லாஹ்வுக்கு முன்னாடி சிரம்படைய முடியும். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வை பார்த்து கொண்டு அல்லாஹ்வுக்காக அங்கே போய் நாம சிரம்படுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பிற்குரிய காரியம். அதெல்லாம் நாளைக்கு மறுமையில கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு தொழும்போது அல்லாஹ்வை பார்க்கிறோமா? பார்க்க முடியாது. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈர்ஷானோடு தொழணும். நீ அல்லாஹ்வை பார்க்காட்டான்னு அல்லாஹ் ஒன்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பயபக்தியோடு உல தூய்மையோடு என்ன செய்யணும்? உன்னுடைய வணக்க வழிபாட்டை அமர்ச்சிக்கணும். அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தரான். நாளைக்கு மறுமையில அது அப்படி மாற்றமாக நடக்கும். அல்லாஹ் நம்ம நன்மை செய்தோம் என்று சொன்னால் நாமெல்லாம் தொழுகையில சரியாக இருக்கிற பொழுது சாலிகான ஒரு மனிதராக மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பாவியாக இருந்து தொழாம இருந்து குற்றவாளியாக அல்லாஹ்வுக்கு முன்னாடி இருந்தோம்னா அல்லாஹ் பர்ஸங்கிற திரைக்கு அப்பாலும் தான் விசாரிப்பான். அல்லாஹ் நம்மளால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. எல்லாருக்கும் அல்லாஹ்வை பார்ப்பதற்கான ஆசை இருக்கிறதா இல்லையா? அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்டாங்க, அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. நான் இந்த மலைக்கு காட்சி தரேன், இந்த மலை இருந்தாலும் என்ன பார்க்கலான்னு சொன்னாங்க. மலை சுக்குநூறா போச்சு. அப்ப அந்த அளவுக்கு அதிபயங்கரமான முறையில் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அந்த அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல என்ன செய்யணும்? ஒரு நன்மை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இந்த தொழுகை அமைகிற பொழுது அல்லாஹ் நமக்கு இட்டிருக்கக்கூடிய கடமையாக இந்த தொழுகை இருக்கிற பொழுது இதுல என்ன செய்யக்கூடாது? எந்த மக்களும் சோம்பேறித்தனத்தையோ பொறுபோக்குத்தனத்தையோ அசால்ட்டுத்தனத்தையோ இதுல எந்த விதமாக என்ன செய்யக்கூடாது? நாம குறை வைக்க கூடாது. தொழுகையை புறக்கணிக்காதீங்க. நண்பன் வழிகெடுப்பான், குடும்பத்தார்கள் வழிகெடுப்பார்கள். தொழுகை அப்புறம் மாத்துக்கலாம், சேர்த்து தொழுவாடா, சேர்த்து தொழுத சைத்த என்ன செஞ்சிருவோம்? அப்படி மொத்தமா குளிதாண்டி புதைச்சிருவோம். அசரு போச்சு, மாறி போல சேர்ந்து தொழலாம், மாறிப்பும் பயிரும். இஷாவோட சேர்ந்து தொழலாம். இஷா அப்படி தொழுவதற்கு அனுமதி கிடையாது. எப்போ கட்டளை தொழுது கொள்ளலாம். அந்தந்த நேரத்தில் அல்லாஹ் கடமைன்னு சொல்லும் போது எவ்வளவு ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு ஓரம் கட்டி வைத்து விட்டு நிதர்சனமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ்வை நோக்கி நாம் கொண்டு சென்று அழகிய முறையில உழவு செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில தொழுவதற்கு நமக்கு கற்றுத் தந்தார்களோ அதன் பிரகாரம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகள்ல முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையிலே ஒவ்வொரு முஸ்லிம்களும் சீர்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? இதற்குண்டான நன்மைகளை, இதற்குண்டான சிறப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் கொடுக்கிறான். இந்த தொழுகை ஒருவனுடைய வாழ்க்கையிலே வருகிற பொழுது அடுத்தடுத்து ஏராளமான அமல்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் என்ன செய்வான்? அதிகமாக ஏற்படுத்தி கூடுதலான நன்மை செய்யக்கூடிய மக்களாக என்ன செய்வான்? இறைவன் நம்மை ஆக்கி வைக்கிற பொழுது அதன் மூலமாக இலகுவாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அமையும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது? இது போன்ற காரியங்களை எல்லாம் விட்டு விலகி விடாமல் என்னை படைத்த அல்லாஹ்வுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வணக்கத்தை செலுத்த வேண்டும். அந்த வணக்கத்தை யார் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லி அந்த ஒரு பயபக்தியோடு நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் அந்த வணக்க வழிமுறை என்ன செய்ய வேண்டும்? அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட தொழுகையாளியாக இறைவன்
இறைவன் உங்களையும் என்னையும் என் குடும்பத்தாரையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் இந்த உலகத்திலே தொழக்கூடிய மக்களாக சாகர வரைக்கும் அமைத்து கொடுத்து இந்த தொழுகையின் மூலமாக இறைவன் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை தரக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறி இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.